ஹக்கீம். அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இந்த தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாருடைய அன்பு நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மை படைத்த ரப்புடைய அன்பு நிச்சயம் நமக்கு வேண்டும். இவ்வுலகில் மனிதர்களின் அன்பை பெறுவதை விட படைத்தவனின் அன்பை பெறுவதுதான் மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ் விட்டு மற்றவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், எதை அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அதை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹுவை நேசிப்பது போன்று நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பது. அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது, அவர்கள் தன்னுடைய உயிரை விட அதிகமாக அல்லாஹுவை அவர்கள் நேசிப்பார்கள். தௌபா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும், உங்களுடைய துணைமார்களும் உங்களுடைய துணைகளும், உங்களுடைய குடும்பமும், நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்களும், நீங்கள் நஷ்டத்தை பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரமும், நீங்கள் விரும்பி விரும்பி திருப்தியோடு, உங்களுடைய மன திருப்தியோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்களும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய துணைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய வீடு, இவை அனைத்தும் அல்லாஹ்வை விடவும் தூதரை விடவும், இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் உங்களுக்கு அதிகமாக நேசத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் என்ன சொல்லி காட்டுகின்றது என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா, அதாவது இன்ஸ்ஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய சகோதரர்களையும் அவர்கள் குஃப்ரை விட, அதாவது அல்லாஹ்வுடைய நேசத்தை விட குஃப்ரை அதிகமாக நேசிக்கும் போது அவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் உங்களுடைய பாதுகாவலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ ஒரு முஃமின் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பான். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஒரு முஃமின் அல்லாஹ்வை தான் கடுமையாக நேசிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் எதையோ மகிழ்ச்சி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட, அல்லாஹ்வுடைய அன்பை விட மிகப்பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் வேறு எதுவும் உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடாது. அதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். கால யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹிமஹுல்லாஹ், யஹ்யா பின் அபூ கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நஸர்னா ஃபலம் நஜித் ஷைஅன் யதலzzது பிஹில் முத்தலzzூன் அஃதலு மின் ஹுப்பில்லாஹி தஆலா. அல்லாஹ்வின் அன்பை தவிர
வேறு எதையும் நாங்கள் இன்பமாகவே கருதவில்லைன்னு சொல்றாங்க. ஒரு இன்பமாக கருதக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் அன்பை தவிர வேறு எதையும் இன்பமாக கருதக்கூடியவர்களாக நாம் காணவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று சாலிஹின், முன்னோர்களில் உள்ள ஒரு நல்லோர்களில் ஒருவர் கூறினார், வல்லாஹி மா தாபதி துன்யா இல்லா பி முஹப்பதி வ தாஅதி. அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தை கொண்டும் நேசத்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டும் தான் இந்த உலகம் இன்பமாகிறது. வலல் ஜன்னத்து இல்லா பிருயதி முஷாஹததிஹி. சுவனம் என்பது அல்லாஹுவை பார்ப்பதை கொண்டுத்தான் சுவனம் கூட என்ன ஆகிறது, இன்பமாகிறது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அன்பு கிடைத்து விட்டால் அதை விட பாக்கி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் உலகத்தில் எல்லாமே கிடைத்து விடும். நாம் நினைச்சது எல்லாமே உலகத்தில் கிடைத்து விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு நேசம் நமக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தை பெற்றுத்தரும். ஏன் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல்லாஹ் இதா அஹப்ப அப்தன் தஆ ஜிப்ரீல. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் நேசித்து விட்டார், அல்லாஹ்வுடைய ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் என்ன செய்யறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து சொல்வானா, ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பஹு. ஜிப்ரீல், இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீரும் அவனை நேசிப்பீராக என்று சொல்கிறார். ஃபகால ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீலு. ஜிப்ரீல் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஜிப்ரீல் அந்த மனிதனை, அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார். சும்மா யுனாதி ஃபிஸ் ஸமா. தான் நேசித்த பிறகு வானத்தில் உள்ள அனைத்து வானவர்களையும் ஜிப்ரீல் அவர்கள் அழைக்கிறார்கள். ஃபயகூலு இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு. ஜிப்ரீல் சொல்கிறார்கள், நிச்சயம் அல்லாஹ் தஆலா இன்ன அடியானை நேசிக்கிறான், எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அவனை நீங்களும் நேசிங்க, அந்த அடியானை நீங்களும் நேசிங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபயுஹிப்பு அஹ்லுஸ் ஸமா. எனவே வானத்தில் உள்ள வானவர்கள் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சும்ம யூதஉ லஹுல் குபூலு ஃபில் அர்தி. பிறகு அந்த அந்த அவனுக்குரிய அங்கீகாரம் இந்த பூமியில் வைக்கப்படுகின்றது, இந்த பூமியில் போடப்படுகின்றது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்கிறார்கள், அவனை அங்கீகரிக்கிறார்கள். அதே போன்று வைதா அபகத அபதன் தஆ ஜிப்ரீல் ஃபயகூலு இன்னி உபகிது ஃபலானன் ஃபஅபகிதுஹு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை வெறுக்க ஆரம்பித்து விட்டால் உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே, இன்ன அடியானை நான் வெறுக்கிறேன், எனவே நீயும் அவனை வெறுப்பீராக என்று சொல்கிறான். ஜிப்ரீல் என்ன செய்கிறார், அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார். பிறகு வானத்தில் உள்ள அனைத்து வானவர்களையும் அழைத்து சொல்கிறார், அல்லாஹ் இன்னாரை வெறுக்கிறார், எனவே நீங்களும் வெறுங்கள், அவனை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொல்கிறார். வானத்தில் உள்ள அனைவரும் அவனை வெறுக்கிறார்கள், வெறுத்து ஒதுக்குகிறார்கள். சும்மா யூதஉ லஹுல் புக்தாஉ ஃபில் அர்த். பிறகு அவனுக்கான வெறுப்பு இந்த பூமியில் என்ன செய்யப்படுகின்றது, போடப்படுகின்றது. உலகத்தில் உள்ள அந்த சமூகம் அவனை என்ன செய்கின்றது, வெறுக்க ஆரம்பித்து வருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பான சகோதரர், இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னார், அல்லாஹ்வின் அன்பை ஒருவன் பெற்றுவிட்டான், படைத்தவன் அன்பு ஒருவன் கிடைத்து விட்டது என்றால் அவன் தான் மிகச் சிறந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதாவது அல்லாஹ்வுடைய அன்பு ஒருவனுக்கு கிடைத்து விட்டதா, அவனுடைய நேசம் அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவனை அடைந்து விட்டது என்பதற்கு அளவுகள் என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவனை விரும்புவார்கள், இந்த சமூகம் அவனை விரும்பும். இது அளவுகோல். ஒரு மனிதன் ஒரு சமூகம் விரும்புவது என்று சொன்னார், சமூகம் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகம், மற்றவர்கள் அல்ல, மற்ற சமூகம் அல்ல, ஈமான் கொண்ட சமூகம், அல்லாஹ்வை நம்பிய சமூகம் அவனை விரும்ப ஆரம்பிக்கும், அவனை நேசிக்கும். ஒரு மனிதனை ஒரு சமூகம் வெறுக்கிறது சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு நேசம் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று பொருள். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்குள்ள அளவுகள் இதுதான். இந்த ஹதீஸ் நமக்கு தான் சொல்லி காட்டுகின்றது. எனவே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது, அல்கைத்து அலைக மஹப்பத மின்னி, உன் மீது என் புறத்திலிருந்து அன்பை என் செய்து போட்டு விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன் மீது என்னுடைய பிரியத்தை போட்டு விட்டேன், அன்பை போட்டு விட்டேன், நேசத்தை போட்டு விட்டேன். மஹப்பத் என்ன அர்த்தம் சொன்னாலும் சரி, நேசத்தை போட்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்
தன்னுடைய அன்பை, நேசத்தை, பிரியத்தை மூசா மீது போட்ட காரணமாக, நீ அந்த வரலாறை படிச்சு பாருங்க. சிறுமையா இருக்கும் பொழுது ஃபிரௌனுடைய அந்த கொலைக்கு அஞ்சி மூசாவுடைய தாயார் அவர்களை ஒரு பெட்டியிலே அடைத்து கடலிலே போட்டு விடுகின்ற பொழுது, அது ஃபிரௌனுடைய மாளிகைக்கு பின்னால் அந்த பெட்டி போய் கொண்டிருக்கின்றது. அதை ஃபிரௌனுடைய மனைவி பார்க்கிறார்கள். அது பெட்டி எடுத்து வரப்படுகின்றது. பெட்டி திறக்கப்படுகின்றது. உள்ளே ஒரு அழகான குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தையை பார்த்த உடனேயே ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அன்பை போட்டான். உடனே சொன்னாங்க, லா தக்துலூஹு அஸா யன்ஃபஅனா, அஸா யன்ஃபஅ, அதாவது இந்த குழந்தையை நீங்கள் கொல்லாதீர்கள். குர்ரத்து ஐனின் லி வலக், இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்க போதுமானோம் என்று அவர்கள் சொல்றார். கண் குளிர்ச்சியா இருக்கலாம். குழந்தை பார்த்த உடனே அல்லாஹ் அவர் மீது ஒரு நேசத்தை அல்லாஹ் என்ன செய்ய போட்டுட்டான் ஆசியா மீது. தன்னுடைய ஆட்சிக்கு பேராபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தையும் கொல்ல உத்தரவிட்ட ஃபிரௌனும் கூட அந்த குழந்தையை பார்த்தவுடன் கொல்லக்கூடிய எண்ணத்தை விட்டுட்டான். மனைவி சொன்னவுடன் அவனுக்கு அந்த குழந்தை மீது அன்பு ஏற்பட்டு விட்டது. பிறகு அந்த குழந்தையை மூசா என்ற அந்த குழந்தை எடுத்து செல்லப்படுகின்ற மாளிகையில் எடுத்து செல்லப்படுகின்றது. அந்த மாளிகையில் உள்ளவர்கள், மிஸ்ரில் உள்ளவர்கள், அந்த மாளிகையில் உள்ள பணியாளர்கள், அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு வரக்கூடிய செவிலி தாய்மார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் அந்த குழந்தை நேசிக்க ஆரம்பித்தார்கள். இது அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனிதர் கிடைத்துள்ளதுக்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார் ஒரு ஹதீஸ் குதுசி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் அன்பு கிடைத்து விட்டால் அவனுடைய உயர்வு இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார். ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என்னுடைய அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்று சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை, என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், கடமையான அந்த இபாதத்துகள் போக, கடமையான வணக்கங்கள் போக, அது மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் அவனுக்கு விதித்த கடமையான அந்த வணக்கங்களை செய்தி மூலமாக அல்லாஹ் நெருக்கத்தை அல்லாஹ்விட அவன் நெருங்கி கொண்டிருக்கின்றார். அது போக எக்ஸ்ட்ரா நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியான் தொடர்ந்து என்னிடம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லிட்டு எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறான்னு சொன்னா, ஹத்தா உஹிப்புஹு, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஃபைதா அஹபப்துஹு, அப்படி நான் அவனை நேசித்து விட்டால், குந்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவனுடைய காதாக நான் ஆகிவிடுகிறேன். எதை கொண்டு அவன் கேட்கிறானோ அப்படிப்பட்ட அவனுடைய காதாக நான் ஆகிவிடுகிறேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, எதை கொண்டு அவன் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட அவனுடைய கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன். வ யதஹு அல்லதி யப்துஷு பிஹா, எதை கொண்டு அவன் பிடிக்கிறானோ அப்படிப்பட்ட அவனுடைய கையாக நான் ஆகிவிடுகிறேன். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, எதை கொண்டு அவன் நடக்கிறானோ அப்படிப்பட்ட அவனுடைய காலாக நான் ஆகிவிடுகிறேன். வ இன் ஸஅலனி லஅுதியன்னஹு, அவன் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அவனுக்கு நான் மறுக்காமலை கொடுக்கிறேன். வ இன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு, என்னிடம் எதை விட்டுமாவது அவன் எதை விட்டாவது என்ன பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக அவனை நான் என்ன செய்கிறேன், பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. நான் அவனுடைய செவியாக, அவனுடைய கண்ணாக, அவனுடைய கையாக, அவனுடைய காலாக மாறி விடுகிறேன். என்ன அர்த்தம்? அல்லாஹ் விரும்பக்கூடியதைத்தான் அவன் செய்வான். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் அவன் கேட்பான். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் அவன் செய்வான்.
அல்லாஹ் எதை விரும்புகிறான் அதைத்தான் அவன் பேசுவான். அல்லாஹ் எதை விரும்புகிறான் அதைத்தான் அவன் பார்ப்பான். அல்லாஹ் எதை விரும்புகிறான் அந்த காரியத்தை தான் தன்னுடைய கையை கொண்டு செய்வான். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதன் பக்கம் தான் அவனுடைய கால்கள் போகும். அப்ப அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் அவன் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பான். வேற எதையும் அவன் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய திருப்தி பெறுவதற்காகத்தான் அவன் தன்னுடைய வாழ்நாளை செலவழிப்பான் என்பதுதான் அதுக்குள்ள அர்த்தமாக இருக்கின்றது. அப்ப யார் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் அதுதான் அளவுகோல். என்ன அளவுகோல்? அல்லாஹ்வுடைய அன்பை அவன் பெற்றுவிட்ட என்பதுக்குள்ள அளவுகள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு மனிதன் பெற்றுவிடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு வராது. எதையும் அவன் அஞ்ச மாட்டான். எதுக்கு அஞ்ச மாட்டான்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேற அச்சம் அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ளாது. எதையும் துணிச்சலாக அவன் எதிர்கொள்வான். இதுக்கு ஒரு சம்பவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை குறித்து வருகின்ற பொழுது இன்ன இப்ராஹிம் இந்தமா உல்கிய ஃபின்னார் ஹபித அலைஹி மலக்கு ரியாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட பிறகு காற்றுகளுடைய சூறாவளிகளுடைய இந்த மலக்கு இறங்கி அவர்கள் இறங்கி வருகிறார். ஃபகால அலக ஹாஜா இந்தி ஹத்தா உக்திஹா. அப்ப கேட்கிறார், ஏதாவது உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? நீ சொன்னா உனக்கு நான் உதவி செய்யறேன். உன்னுடைய அந்த தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். என்னிடம் ஏதாவது ஒரு தேவை உனக்கு இருக்கின்றதா இப்ராஹிம் அவர்களே? அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இப்ராஹிம் அவர் கேட்கிறார். கால ஹாஜத் இன்த ரப்பி. அப்போ இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தேவை இருக்கின்றது. அது உம்மோடு கிடையாது. என்னுடைய தேவை என்பது உம்மோடு கிடையாது. என்னுடைய தேவை என்னுடைய ரப்போடு இருக்கின்றது. என் ரப்பு அதை பார்த்துக் கொள்வான். என்னோட ரப்பு தான் அந்த என்னுடைய தேவை நிறைவேற்றுவான். என்னை இதுவரை கொண்டு விட்ட ரப்பு அவன் தான் இதுவரை என்னை கொண்டு விட்டான். அவனே என்னை இதை விட்டு பாதுகாப்பான். உம்முடைய உதவி எனக்கு தேவை இல்லை. என்னுடைய ரப்புடைய உதவிதான் எனக்கு தேவை என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அந்த அல்லாஹே போதுமானவன், அவன்தான் மிகச் சிறந்த பொறுப்பாளி என்று நெருப்பில் போடப்பட்ட சமயத்தில் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நாம் நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ சாந்தியாகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடு. உன்னுடைய தன்மையை மாற்றிவிடு. பொசுக்கக்கூடிய எரித்துவிடக்கூடிய உன்னுடைய தன்மை இருக்குது, அதை என்ன செய்ய? நீ சாந்தியாகவும் குளிர்ச்சியாகவும் நீ மாற்றிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் போது இப்ராஹிம் அவர்களுக்கு அது குளிர்ச்சியாக சாந்தியாக இருந்தது. இப்ராஹிம் அவர்களுக்கு அந்த நெருப்பு எந்த ஒரு தொல்லையையும் எந்த ஒரு நஷ்டத்தையும் தொந்தரவையும் அது கொடுக்கவில்லை. நிம்மதியாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப என்ன புரிஞ்சு வருகிறோம்? எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், அல்லாஹ் ஜல்ல தஆலாவுடைய அன்பை ஒருவர் பெற்றிருந்தால் அவருக்கு தன் உதவி கரத்தை அல்லாஹ் நீட்டிக்கொண்டே இருக்கிறான். அவருக்கு உதவி செய்து அல்லாஹ் மறுக்க மாட்டான். அவர் என்ன கேட்டாலும் என்ன துஆ செய்தாலும் அதை அல்லாஹ் உடனே நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அல்லாஹுடைய அன்பை பெறுவதுதான் இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். உலகத்துல பல பேர் நம்ம நேசிக்கலாம். நம்முடைய உறவு ரீதியாக, திருமண உறவு ரீதியாக, நம்ம கூட பிறந்தவர்கள், மனைவி, மக்கள், மனைவியோடு பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நட்பு ரீதியாக உருவாகக்கூடிய உறவுகள், மற்ற பழக்க வழக்கங்கள் ரீதியாக உருவாகக்கூடிய உறவுகள், இது எல்லாரும் நம்மை நேசிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி உறவுகள், இந்த மாதிரி நேசங்களை, அன்புகளை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்த்தால் அவர்கள் நேசிக்கவும் செய்யலாம், நேசிக்காமல் இருக்கலாம். அப்படியே நேசித்தாலும் அது உண்மையான நேசமாக அது இருக்குமா என்பது சந்தேகம். ஆனால் அல்லாஹுவை நான் உண்மையாக நேசிக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசம் உண்மையானதாக இருக்கும். அவன் நேசம் தான் உண்மையான நேசமாக இருக்கும், பொய்யானதாக இருக்காது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால் அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். மிகப்பெரிய பாக்கியசாலி ஒரு மனித உலகத்தில் இருக்கான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவனாக தான் இருக்க முடியும். எனவே அல்லாஹ் நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். என்ன சொல்கிறான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். அல்லாஹ் சொல்றான், நபி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.
உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். உங்களை நேசிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அவன் நேசிக்கிறான், மன்னிக்க அவன் வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றோருக்கு எல்லாம் கிடைத்துவிடும். இந்த சமூகத்தின் அன்பு கிடைத்துவிடும், இந்த சமூகத்தின் அங்கீகாரம் கிடைத்துவிடும், இறைவனின் பொருத்தமும் அவனுடைய மேலான உதவியும் கிடைத்துவிடும். அத்தகைய அல்லாஹுவின் அன்பை பெற நாம் அதிகமாக முயற்சி செய்வோம். இறைவிடம் அதற்காக கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, அப்படிப்பட்ட நற்பாக்கி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.